சந்தோஷமா இருக்கிறீங்களா? Amen. Amen. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கு இல்லை? Wenn man sieht, was auf der Welt passiert, das ist sehr traurig. இதுவரையும் இருப்பது அவருடைய கிருபை. Aber wir leben durch seine Gnade. ஆமென். Amen. நான் ஒரு 2-3 வரியிலே ஒரு பாடலை பாடுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு நிம்மதி தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி. Wenn wir singen in 2 kleinen Reihen, ein kleines தெரிஞ்சா பாடுங்க, singt es, wenn ihr es kennt. கேளுங்க. Wenn ihr es nicht kennt, hört zu. Halleluja. Halleluja. நேசரேவும் திரு பாதமமர்ந்தேன் நின்மதி நின்மதியே சொல்லுவோம். நேசரேவும் திரு பாதமமர்ந்தேன் நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே அடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே ஆயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அப்பா நல்லவரே வல்லவரே ஆண்டவரே நிம்மதி இழந்து சமாதானத்தை இழந்து வாழ்ந்த எங்களை தேவரீர் இந்த கால வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தோடு தானே இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபை இரக்கங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. இதுவரையும் தாங்கினவர் என்னையும் தாங்கி தப்புவித்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். சொல்லுது ஓகே. இந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களில் தேவன் நீங்கள் என்ன ஆதியாமன் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்தார்? ஜலத்தின் மேலே அசைவாடினார். நீங்கள் இதை வாசிக்க தேவையில்லை. அதே காரியத்தை பாருங்கள், கடைசி அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்படுகிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அப்போ ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார்.
Und wenn wir im 1. Mose sehen, sehen wir, dass der Geist des Herrn über dem Wasser sozusagen war. Und in der Offenbarung sehen wir genauso, dass der Geist kommen soll, sagt er. அப்போ இதை நீங்கள் ஏற்கனவே தியானித்தும் இருக்கலாம். Und es kann sein, dass ihr das schon mal gelesen hattet. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். Derjenige, der Ohren hat, der wird das hören, was der Heilige Geist sagt. அல்லேலூயா. Halleluja. அப்போ இந்த நாளிலே வேத வசனத்துக்காக நாங்கள் கடந்து செல்லலாம். Lasst uns in das Wort hinübergehen. யோவான் Johannes, 16 அதிகாரம் Vers 7 16, இருந்து 12 வரையும் வாசிக்க கேட்போம். Kapitel 16, 7 bis 12. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Aber ich sage euch die Wahrheit, es ist gut für euch, dass ich hingehe, denn wenn ich nicht hingehe, so kommt der Beistand nicht zu euch. Wenn ich aber hingegangen bin, will ich ihn zu euch senden. Und wenn jener kommt, wird er die Welt überführen von Sünde und von Gerechtigkeit und vom Gericht. Von Sünde, weil sie nicht an mich glauben. Von Gerechtigkeit aber, weil ich zu meinem Vater gehe und ihr mich nicht mehr seht. Vom Gericht, weil der Fürst dieser Welt gerichtet ist. அப்போ வேதம் சொல்லுறது பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு இந்த அறிவு முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கு முதல் எங்களுக்கு தெரியாது. Das heißt, die Bibel sagt uns, dass der Heilige Geist uns etwas über das Gericht und der Gerechtigkeit aufzeigt. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஆவியினாலே பிறக்காவிட்டால் பரலோராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு சொல்லி. Denn der Herr hat gesagt, wenn ihr im Geiste nicht wiedergeboren werdet, könnt ihr nicht in das Himmelreich kommen. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிதா யோவான் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்முடைய பாதரட்சியை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரமில்லாத என்னை கொண்டு நீர் இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி. Und Johannes sagte dann, என்ன காரியம்? ஞானஸ்நானம். அப்ப ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? தேவனுடைய நீதியை நீ நிறைவேற்ற இடம் கொடு என்று சொல்லி. Aber der Herr sagte, als der Johannes fragte, ich habe nicht mal das Recht, dich zu taufen, sagte er, du musst die Gerechtigkeit erfüllen, was Gott gebracht hatte. அப்பதான் அங்கே இருந்து மேலே இருந்து ஒரு புறா என்ன இறங்கி வருது. அப்ப பிதா அங்கிருந்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். Und zu diesem Zeitpunkt அடையாளமாக அது தெரிகிறது. kam ein Vogel sozusagen அப்போ இந்த ஆவியானவர் தான் முடிவு பரியந்தம் நாங்கள் தேவன் வந்தால் இப்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லை என்று சொன்னால் அதுக்கு முதல் நாங்கள் மரித்தால் அவரோட எங்களுடைய என்ன ஆத்துமா எங்கே இருக்கும்? பரதேசியில் இருக்கும். அதுக்கு பின்பாக நியாய தீர்ப்புக்கு போகும். அதுக்கு பின்பாக தான் நித்தியமான பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்கும். Das heißt, wir werden erst, also wenn wir sterben, werden wir in seine Gerechtigkeit kommen, in den Himmel kommen. Wir werden dann vor Gericht stehen müssen und dann in das richtige Himmelreich. அப்போ இதை நீங்களும் நானும் அநேக தரம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஏன் நீங்கள் வந்து உட்கார்ந்திருந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரம் முதல் ஆராதனை செய்து அதுக்கு பின்னால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். Und dann fragt man sich, warum hören wir uns das Ganze hier in der Gemeinde an und machen Lobpreis? அப்போ வேதம் என்ன சொல்கிறது? Was sagt aber die Bibel dazu? ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள். Ihr seid mit dem Geiste gewaschen worden. அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சுத்தமாக்கப்படும். Und genau dann, wenn ein Gotteskind Gottes Worte spricht, werden wir innerlich gereinigt. இந்த நாளில் அதைத்தான் நான் பேச போகிறேன். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். Und genau darüber werden wir reden. Durch Gottes Geist seid ihr gewaschen worden. யாருக்கெல்லாம் நான் சொல்கிற விளங்குது? Wer von euch versteht das? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு சொன்னால்
இந்த ஆவியானவர் தான் என்னத்தை நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் என்ன செய்வார் கண்டித்து உணர்த்துவார். Denn der Heilige Geist ist der Einzige, der uns sozusagen warnt durch Gerechtigkeit und durch das Gericht. இப்போ நான் நேரடியாக ஒரு தம்பியை போய் டேய் தம்பி நீ இப்படி செய்யாத பாவம்னு சொன்னால் உனக்கு யார் சொன்னதுன்னு தான் கேட்பான். Und wenn man jetzt vor Ort zu einer Person geht und sagt, ja, du sündigst, hör auf damit, fragt er, wer hat dir das gesagt? இது உலக வழக்கம். Aber das ist das, was die Welt tut. ஆவியானவர் சொல்லும்போது Aber wenn es der Heilige Geist sagt, அவருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று சொன்னால் was tut das Wort? கேட்கிறவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்யும் ஊடு இருதயத்தையும் வரையறுக்கும் என்று Und சொல்லப்படுது. das heißt, dass das Wort, wenn diese Person das Wort hört, dann wird das Herz sozusagen geöffnet. எங்களுடைய வாழ்வு நிச்சயிக்கப்படுறது பரிசுத்த ஆவியானவர் மூலம். Unser Leben wird gefestigt durch den Heiligen Geist. எங்களுக்கு தெரியாம நாங்கள் ஒரு பாவத்தை செய்துட்டு வந்தால் Und selbst wenn wir sündigen, ohne dass wir es wissen, அது உணர்த்தப்படும் போது நாங்கள் மனம் திரும்பணும். wenn wir dann das Gespür dafür vom Heiligen Geist bekommen, müssen wir uns bekehren. விட வேண்டியதை தம்பி விடுன்னு சொன்னா விட்டுறணும். Wenn wir sagen, Bruder, hör auf damit, dann müsst ihr damit இதுதான் aufhören. வழி, நீ இதைத்தான் பின்பற்றி வான்னு சொன்னா அதை பின்பற்றணும். Und wenn es heißt, das ist der Weg, geh diesen Weg, dann müsst ihr diesen Weg gehen. நான் அடிக்கடி எத்தனையோ தடவை சொல்லியிருப்பேன் என்னுடைய வாழ்விலே எப்படி என்னை தேவன் சந்தித்தார் என்று. Und ich habe oft darüber erzählt, wie der Herr mich in meinem Leben gesehen hat. ஏன்னு சொன்னால் என்னுடைய நாங்கள் வாழ்ந்த காலங்களிலே தேவனே இல்லை என்று ஒரு பாரம்பரியத்திலே சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டவன். Denn ich bin von klein auf so aufgewachsen, dass ich dachte, es gibt gar keinen Gott. 32 வயசு வரையும் கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பில்லாத ஒரு மனுஷன். Bis ich 32 wurde, hatte ich nichts mit Gott zu tun. அப்போ ஒரு நாள் Aber eines Tages தேவன் நம்மை சந்திக்கிறார். hat der Herr uns begegnet. ஏனென்றா மரணத்துக்கு இனி மரணம்தான் முடிவு என்று சொன்ன நேரத்தில் தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், தப்பிவித்தார், இதுவரையும் தாங்கி வாரார். Und es war so, dass wir dachten, der Tod ist der Ausweg, aber der Herr hat uns begegnet. ஒரு நாள் கொடுமையான என்னுடைய நிலைமை அப்படி இருந்தபடியால் எக்கோடெக்ஸ் மருந்து போத்திட்டு இருக்குன்னு தெரியுமா? விவசாயம் செய்கிறாக்களுக்கு புரியும், மருந்து, நஞ்சு மருந்து. Und das war so, die Situation war so schlimm, dass ich Gift in die Hand அப்படியே genommen habe. வாங்கி வந்து அப்போ இங்கே தான் ஆபேல் பிறந்தான். அதுக்கு முதல் 4 பிள்ளைகள், அதுக்கு முதல் இருந்த 3 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தன் பிறந்தான். அந்த அவன் அப்போ இல்லை, 3 பிள்ளைகளுக்கும் மனுஷிக்கும் கொடுத்து நானும் குடிக்கலாம் என்று சொல்லி அந்த மருந்து போத்தில் திறந்து மனுஷிட்ட கூட பிள்ளைகளுக்கு பிறகு நீ குடி, எனக்கு மிச்சத்தை தான் நான் குடித்து சாகலாமன். Und das war so, mein letzter Sohn, also Abel, der ist hier geboren. Ich hatte 3 Kinder schon davor in Sri Lanka gehabt und ich habe Gift gekauft und habe meiner Frau gesagt, gib das den Kindern, trink du das auch und ich trinke das auch und wir sterben. அவ என்னுடைய மனுஷி சொன்னால், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், விரும்பினா நீ போய் செய் என்று சொல்லி. Und meine Frau sagte, ich mache das nicht, wenn du willst, trink du das. அப்படியே நான் போத்திலே உடைச்சு போட்டு அப்படியே போயிட்டேன். Und ich habe die Flasche kaputt gemacht, bin gegangen. ஆனால் கர்த்தர் ஒரு அம்மாவை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்ல வச்சா. Aber der Herr hat eine Mutter geschickt und mir das Evangelium verkündet. அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டிலே தேவன் ஒரு பெரிதான சமாதானத்தை கொண்டு வந்தார். Und danach hat der Herr uns einen großen Frieden in die Familie gegeben. மரித்திருந்தா இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்ல முடியாது. Aber wäre ich da gestorben, hätte ich euch das heute nicht erzählt. யாரும் அப்படியால உள்ளுணர்வு இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. வீட்டில் போய் கதவை மூடிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்களை நான் அறிக்கைகிறேன் என்று சொல்லி போட்டால் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Aber wenn auch ihr diesen Gedanken habt, dann geht zum Herrn und sagt, Herr, es tut mir leid, dass ich gesündigt habe, reinige du mich. அவருடைய ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார். Denn sein Heiliger Geist wird uns reinigen. ஒரு நித்தியமான வாழ்வுக்கு நம்மை நடத்தி செல்வார். Und er wird uns zu einem ewigen Leben führen. ஆமென்.
Amen. எத்தனை பேருக்கு விளங்குது? Wer versteht das? அப்போ பெரிய சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Sagt laut Halleluja. ஏன்னா நீங்கள் கேட்கிறவளா மட்டுமில்லை, அதன்படி செய்கிறவளா மாறணும். Denn ihr dürft nicht die sein, die nur Halleluja. hören, sondern ihr sollt es auch கேட்க umsetzen. கேட்க எங்களுக்குள்ள என்ன வருமெண்டா விசுவாசம் வளரும். Und wenn ihr das hört und hört, wird euer Glaube stark. அதை அக்செப்ட் பண்ண எங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியில் நடப்பிக்க நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க. Und ihr werdet merken, dass ihr es akzeptieren könnt, denn der Heilige Geist wird euch dabei helfen. சரி, வார்த்தைக்கு வரலாம். Lasst uns zum Wort übergehen. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1. Korinther Kapitel 6, Vers 11. சவுண்ட் கொஞ்சம் கூட்டுவான். ஏன்னு சொன்னால் சிலர் ஏதாவது கேட்டால் தான் நான் பேசலாம். ஓகே. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆ. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Und solche sind etliche von euch gewesen, aber ihr seid abgewaschen, ihr seid geheiligt, ihr seid gerechtfertigt worden in dem Namen des Herrn Jesus und in dem Geist unseres Gottes. நீங்கள் மேலே பார்ப்பீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை எழுதப்பட்டிருக்குது இல்லை. Und wenn ihr oben guckt, sind da ganz viele Dinge geschrieben worden. இந்த அதிகாரம்தான் நம்மை விடுதலையாக்கினது. Und genau diese Macht hat uns befreit. இப்போ நாங்கள் போன மார்க்கங்கள், எங்களுடைய மூதாதையர் போன மார்க்கங்கள் எல்லாம் இதை சுட்டி காட்டவில்லை. Und aber das, was wir getan haben oder unsere Vorfahren, das wird hier nicht aber gezeigt. இந்த வேதம் தான் நம்முடைய என்ன உணர்வுகளை சுட்டி காட்டியது. Aber diese Bibel zeigt uns, welches Gefühl wir haben. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Das heißt hier, ihr wart welche von diesen, aber ihr seid abgewaschen worden, geheiligt worden und gerechtfertigt worden. அப்போ பவுல் இதில் அநேக காரியங்களை சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், ஆனாலும் தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். அதான் பேச போகிறேன். Paulus einige Dinge, aber er sagt hier, dass wir abgewaschen, geheiligt und gerechtfertigt worden sind. யாருக்கு இலங்கை தேசத்தில் வெள்ளாவி வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க? நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அது தெரிய மாட்டுது இல்லை? Wer hat in Sri Lanka gesehen? பார்த்துருங்க வெள்ளாவி. நீங்கள் வெள்ளாவி என்று சொன்னால் உடுப்புவை என்ன செய்யண்டா, அழுக்கான உடுப்புகளை தண்ணி சூடாக்கி நெருப்பில் வச்சு அவிப்பாங்க. Und das ist so, dass man die dreckige Kleidung in Wasser tut und erhitzt. Oder kocht. Genau. அப்படி செய்து கொண்டு போய் குளங்களில் கொண்டே தோய்ப்பாங்க அது. Und dann gehen sie zu Seen und waschen es dort. அப்போ எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை என்ன செய்யுது? ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? கழுவினார். Und der Herr hat also unsere Sünden gewaschen. ஹல்லேலூயா. Halleluja. அப்போ இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அப்பதான் விடுதலை ஆகும். Das heißt, da wo dieser Heilige Geist ist, nur da ist Frieden. அப்போ கேட்கிற எங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார், கேட்கிற பேசுகிற எனக்குள்ளேயும் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றவுடனே அவருடைய வாழ்வை, அவருடைய உணர்வை நாங்கள் அறிய முடியும். Und wenn wir errettet worden sind und getauft worden sind, erkennen wir seine Gefühle und wir wurden durch ihn gereinigt. ஒரு கேள்வி. Jetzt habe ich eine Frage. இந்த தம்பி வளர்ந்து வாலிபனா வந்துட்டான். Ich bin gewachsen und bin ein Jugendlicher. இவருடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டதை யார்கிட்ட கேட்கலாம்? Wen kann man fragen, wie sich mein Verhalten geändert hat? குடும்பத்தில் தான் கேட்க முடியும். In der Familie. அப்போ ஆவியானவர் வந்திருக்கிறதை யார் உணர்வாங்க? Wer kann also das spüren, dass der Heilige Geist, அம்மா அப்பா உணர்வாங்க. die Eltern. முதல்ல எங்கே தெரியும் அது? Wo sieht man es als erstes? குடும்பத்தில் தான் தெரியும். In der Familie sieht man es. ஆமென். Amen. அப்போ ஆவியானவர் எங்களுடைய பழைய வாழ்வையெல்லாம் கழுவி நாளுக்கு நாள் அவர் சுத்தமாக்குவார். Und der Heilige Geist wäscht also unser altes Leben und macht uns jedes Mal reiner und neu.
வேதம் சொல்றது Und die Bibel கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. Und jeder, der den Geist des Christus nicht hat, gehört nicht ihm. அதை கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சு இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்றது எனக்கு விருப்பம். Und wir würden euch das gerne einmal aufzeigen. Und ich möchte gerne, dass ihr das bekommt. எசேக்கியேல் 36:27 வாசிங்க. Hesekiel 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். Halleluja. Ja, ich will meinen Geist in euer Inneres legen und ich werde bewirken, dass ihr in meinen Satzungen wandelt und meine Rechtsbestimmung befolgt und tut. அப்ப இவர் எங்க முதல் இருந்தவர்? Wo war er also vorher? Der Heilige Geist. ஆதியாமத்திலே இருந்த ஆவியானவர் இப்ப எங்க வந்திருக்கிறார்? எசேக்கியேலுக்குள்ள வந்து எசேக்கியேல் சொல்றான், உங்களுக்குள்ளே இருக்க நான் வந்து உங்களுக்கு அதை காண்பிப்பேன். Das heißt, der Geist Gottes, der im 1. Mose war, sagt jetzt im Hesekiel, ich möchte in euch wandeln. அப்ப என்ன நீதி நியாயங்களை எல்லாம் என்ன கற்று தருவார். Er wird uns also zeigen, was Gerechtigkeit ist. எது பிழை எது சரி என்று சொல்ல யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். Der Heilige Geist weiß, was richtig und was falsch ist. அப்ப இதுதான் எங்களை எப்ப மட்டும் நடத்தும்? Und bis wohin bringt uns das? நித்தியத்துக்கு போகும் வரை நடத்தும். Bis wir zur Ewigkeit gelangen, wird uns dieser leiten. அப்ப முதலே நாங்கள் வாசித்தோம் யோவானில், இவர் என்ன செய்வார்? நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். Das heißt, wir haben auch in Johannes gelesen, dass genau dieser Geist der ist, der uns aufzeigt, was Gerechtigkeit und Sünde ist. நாங்கள் ஆராதனை செய்யணும். Das heißt, wir müssen im Geiste erfüllt sein und Lobpreis tun. ஆவியிலே நிறைந்து அவரை துதி செய்யணும். Wir müssen im Geiste erfüllt sein und die Lobpreisen. தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் போறதை நாங்கள் உணர முடியும். Nur dann können wir das Gespür haben. விசுவாச குடும்பங்களும் ஆவியானவரோட இணைகிறதே நம்முடைய ஆவியானவருக்கு உணர்த்தப்படும். Und genauso wird dem Heiligen Geist dann gezeigt, dass diese Gemeinde in Einigkeit ihn lobpreist. நான் உங்களுக்கு முதலும் ஒருக்கா சொன்ன ஞாபகமாக இருக்கு. Ich weiß noch, ich habe euch das mal erzählt. ஒரு வேறு மார்க்கத்தை வந்து ஒரு தம்பி. Das war einer, der andersgläubig war. 94ஆம் ஆண்டு. Das war 94. நாங்கள் சனிக்கிழமை காலையில் இருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி 3 மணிக்கு தான் எங்களுக்கு ஆராதனை. Und das war Samstag, da haben wir bis 3 Uhr gebetet und um 3 Uhr war dann Gottesdienst. அவங்க ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவங்களோட அக்கா தம்பி அப்பா அம்மா வந்திருந்தாங்க. Und aus 100 Kilometer weiter sind sie hergekommen. ஆராதனை தொடங்கி முதல் பாட்டு துதி ஆராதனை நடக்க அவன் இருந்துட்டு ஒடும்பி ஓடிப்போய் டொய்லெட்டுக்கு போய் வந்து முகமெல்லாம் கழுவிட்டு ஓடி வந்தான். Und einer ist, als der Gottesdienst begann, zur Toilette gegangen, hat sich das Gesicht gewaschen, ist zurückgekommen. சரி, அவன் டொய்லெட்டுக்கு போகிறான்னு நான் விட்டுட்டு நான் பின் வரிசையெல்லாம் இருப்பேன் நடுகிறோம். Und ich saß in der hinteren Reihe, ich dachte mir, okay, sie ist auf Toilette gegangen. பிறகு பார்த்தா 2வது 3வது தடையும் போய் வந்துட்டான். Und dann ist er 2 oder 3 Mal gegangen auf Toilette. என்ன தம்பி நீ இப்படி பிள்ளையா ஓடி போய் ஓடி வாரான்னா, ஐயோ அங்கே எனக்கு நெருப்பாய் எரியுதுண்டா. Und er fragte dann, ich fragte dann, hä, warum gehst du so auf Toilette? Und er sagte, oh Mann. ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கி அவனுடைய சரீரத்தை தொட துவங்கிட்டார். Und das war so, dass er sagte, mir ist total இந்த heiß. உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வரணும். ஆராதனை வந்தா அந்த தொடுதலை நாங்க உணரணும். Und er sagte, das ist der Heilige Geist, der dich berührt. Und genau diese Erfahrung ist der Sache. Wer versteht das? அப்ப ஆவியானவரை நாங்க என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. Das heißt, den Heiligen Geist dürfen wir nie traurig machen. அவர் ஒரு கிளிப்புள்ள மாதிரி. Er ist wie ein kleiner Vogel. ஒரு மனுஷனை போல அவருக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கு. அவர் பாப்பார் நடப்பார் எல்லாம் செய்வார். உலாவுறத கூட சில பேர் உணர்வாங்க. Und es ist so, dass er genauso wie ein Mensch ist. Er guckt, er tut und er ist. Manche können sogar spüren, dass er in uns ist. சில வேளை பிள்ளைகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அப்பா நீங்க என்ன தட்டினீங்களா? Manchmal sagt das Kind, Papa, அம்மா நீங்க தட்டி கேட்குறீங்களா அவங்களே?
அப்போ பார்த்தா நாங்கள் பேசாமல் இருப்போம், அவங்களுக்கு கேட்பாங்க. Und die fragen, dann hast du mich. எங்கே செப வேளை நேரத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்ய இதெல்லாம் நடக்கும். Und Lobpreis macht, dann fragt das Kind das. அப்போ இந்த உணர்வு எங்களுக்கு வேணும். Und genau dieses Gespür brauchen wir. இந்த தொடுதல் நமக்கு வேணும். Und genau diese Berührung brauchen wir. நெடுகிலும் வந்து இதை சூடாக்கி அப்படியே வந்துட்டு நீங்கள் கேட்டா சொல்லுவீங்க, பாஸ்டர் அம்மா கேட்டா சொல்லுவீங்க, யாரார் வந்தால் வந்தேன். பள்ளிக்கூடத்தில் போன அனுபவம் இருக்கும். So wie so in der Schule, wenn man gekommen ist und der Pastor fragt, dann sagt, ja, ich bin da. எங்களுக்குள்ளே ஒரு மாறுதல், அவர் எங்களை தொடுகிறார், எங்களுக்குள்ளே உலாவுகிறார். அதுதான் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் செய்கிற காரியம். Aber das, was der Herr macht, ist, dass wir in letzter Zeit berührt werden. யாருக்கெல்லாம் புரியுது? Wer versteht das? அப்போ நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் இருக்கணும். Aber wir müssen entsprechend Gefäße dafür சரி, sein. 14 யோவான் 14:17 வாசிங்க. Johannes 14:17. Johannes 14:17. 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Denn den Geist der Wahrheit, den die Welt nicht empfangen kann, denn sie beachtet ihn nicht und erkennt ihn nicht. Ihr aber erkennt ihn, denn er bleibt bei euch und wird in euch sein. உலகம் என்னவாம்? அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டேன். பாருங்க, உலகத்தில் போய் இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. அவன் தேவனை தேடுது. அவன் சொன்னான், நான் உங்களை போலானப்பா நானும் கடவுளை தேடுறேன்னு சொல்லி. Und wenn man jetzt einen weltlichen Menschen sagt, es gibt sowas alles, dann sagt er, ich bin genauso einer, der wie euch nach Gott sucht. அப்போ இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? Aber was heißt es hier? அடுத்த வசனம், அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டுது. ஏன் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த அனுபவங்கள், இந்த தொடுதல் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன முதல்ல என்ன செய்யலை? அவர்கள் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ நாங்கள் பாருங்கள், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது என்னத்துக்கு போகிறீங்க? Warum geht ihr zur Schule? படித்து முன்னேறி சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், அப்படி வரணும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் போவோம் இல்லை? Manche wollen Ingenieur werden, manche wollen Arzt werden, jeder hat ein Ziel. அப்போ இப்படி இருக்குது. அதே போல தான் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கு. Denn und genauso heißt es, es sind viele Leute, die ihn nicht erkennen. ஒருவேளை நாங்கள் ஆராதனைக்கு போய் வரதை பார்த்து கேட்டால், நீங்கள் எங்கே போய் வாரீங்க, ஹல்லேலூயா கூட்டத்துக்கா போனீங்கன்னு அது மட்டும் கேட்பாங்க. Und die stellen nur eine Frage, wenn ihr zur Gemeinde geht ihr zur Halleluja. ஆனால் இதை சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரிய மாட்டுது. Aber wenn man denen das erzählt, dann verstehen die es nicht. நானும் ஒரு காலம் அப்படித்தான் வாழ்ந்தேன். Aber ich war eines Tages auch so. எப்போ அவரை நான் பெற்றுக்கொண்டேனோ அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. Aber als ich den Geist empfangen habe, da änderte sich mein Leben. முந்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லவே எனக்கு முடியாது. Damals konnte ich solche Worte gar nicht sagen. இப்படி ஆட்களுக்கு முன்னால நிற்க மாட்டேன். Ich stehe nicht so vor Leuten. யார் அது அந்த தைரியத்தை தந்தது? Wer hat mir aber den Mut gegeben? தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பினார். Der Geist Gottes hat uns erfüllt. நீங்களும் இதுக்கு என்ன செய்யணும்? Aber ihr auch. முயற்சி பண்ணி அதை பெற்றுக்கொண்டு அவரோட வாழ பழகி. Müsst euch bemühen. பெற்றுக்கொள்ளாதவர் பெற்றுக்கொள்ளுங்கள். Und bemühen, ihn zu kriegen. Und die ihn nicht bekommen haben, bemüht euch. பாருங்க, அடுத்த வசனம் சொல்றது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். Und dann heißt es, aber ihr erkennt ihn, denn er bleibt bei euch und er wird in euch sein. ஏனென்றால் அநேகமானவர்கள் ஏன் பாவத்துக்குள்ளே ஓடுற என்று சொன்னால் இந்த அறிவு இல்லாதபடியால். Und viele fallen in Sünde. Warum? Weil sie diese Erkenntnis nicht haben. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இல்லாதபடி. Weil die Heilige Geist die nicht berührt hat. ஃபாதர் பெர்க்மன் ஒரு பாட்டு பாடினார். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும்
ஆவியானவர். Und da hat er gesungen, dass wir, der Heilige Geist, இன்றைக்கு இப்படியான பாடுகள்ல பாடுறீர் யார்? und solche Lieder werden heutzutage nicht mehr gesungen. சில இடங்கள்ல சொல்றாங்க அதெல்லாம் நாங்க விட்டு வந்துட்டோம், இது பாடக்கூடாது. Und viele sagen, das haben wir alles losgelassen, das dürfen wir nicht singen. ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா. சிரிப்பாக இருங்க. என்னன்னா என்னட்டே ஒரு நாள் நான் இந்த காரில் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒடியார்ன்னு சொன்னால் அப்படி பாடக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டர் ஓடி வந்து சொன்னான். Und es war so, dass ich ein Lied gesungen habe, auch wenn dunkle Wolken über uns sind, wird der Herr mit uns sein. சொல்லக்கூடாது அங்கிள், அது என்னை விட சின்ன பிள்ளை சொல்லிச்சு ஓடி வந்து. Aber ein Kind sagte, ja, பாருங்க was அவங்களோட sollst du nicht மைண்ட் sagen? எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பத்தே பிள்ளைகள். Ihr müsst bedenken, wie deren Gedanken sind. அவங்க என்ன தமிழில் பாண்டித்யம் பெற்றாக்குன்னு நான் வச்சிருக்க பேர். Das heißt, die sind sehr gebildet, heißt es. ஹல்லேலூயா. Halleluja. அப்போ இவர் என்ன செய்கிறார்? Was sagt dieser also? நம்மை சுத்திகரிக்கிறார். Er macht uns rein. அநேகரே என்னுடைய விசுவாசம் அநேகரே நம்மக்குள்ள இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்? கழுவுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? கழுவுகிறார். Der Heilige Geist அந்த wäscht உணர்வு uns. நமக்கு இருக்கணும். Und genau dieses Gespür und Gefühl müssen wir haben. சில பேர் கேட்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. எங்கே இருப்பாங்க? Sitzen da so und tun so, als würden sie இந்த tun, காதெல்லாம் aber nichts. மூடுபடுது. நாய் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? Das machen Hunde. சில நாய் வன்னி பக்கங்கள்லாம் மஞ்சள் அதை உண்டு. பார்க்க முடியும். மஞ்சள் உண்டு. இங்கத்தே நாய் இல்லாத பார்க்க ஏன் நீ? இப்படி இருந்து மிருகங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த காதை இப்படி ஆட்டும் இப்படி என்ன பார்த்துறீங்களா? Es guckt alles an und அதுக்கு அந்த உணர்வு இருக்கு. கேட்காட்டுக்கு அது பேச கிடக்கும் பேசும். es hat also ein Gefühl und wenn es nicht hört, dann liegt es da einfach. அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே ஆவியானவர் உலாவுற இடத்திலே இருக்கு. நல்ல தீர்மானம் இப்பவே உங்களுக்குள்ளே எடுக்கணும். Und deshalb müsst ihr in Gottes Gegenwart eine Entscheidung für euch treffen. ஏனென்று சொன்னால் இந்த நித்தியத்துக்கு போறதுக்கு தான் இவ்வளவு பாடப்பா. Und genau deshalb, damit wir in die Ewigkeit kommen sollen, genau deshalb. நித்தியமாய் அவரோட வாழ்வதற்கு அநேகருக்கு அது புரியவே. Und viele verstehen nicht, dass wir in Ewigkeit mit ihm leben werden. உலகத்தில் வாழ்ந்து அப்படியே போயிடலாம் என்று சில பேர் சொல்றாங்க. Viele sagen, ich kann auf der Welt leben und dann versterben einfach. தேவனுடைய சத்தம் கேட்காது. Aber Gottes Wort werden sie nicht hören. ஆமென். Amen. ஆவியான இருந்தா தான் சத்தமே கேட்கும். Aber nur wenn der Heilige Geist da ist, wird man das hören können. ரைட். ரோமர் 8:9 வசனம் வாசிங்க. Römer 8:9. தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Ihr seid aber nicht im Fleisch, sondern im Geist, wenn wirklich Gottes Geist in euch wohnt. Wer aber den Geist des Christus nicht hat, der ist nicht sein. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுது. Das sagt die Bibel sehr deutlich. இப்போ நாங்களே எங்களை அடையாளம் காண முடியுமா? காண முடியாது. Können wir erkennen, wer wir sind, ja oder nein? நீங்கள்லாம் லெக்சர் அந்த எங்கள் கேம்பஸில் போய் அந்த பேசுகிறால பார்த்து கொண்டிருந்த மாதிரி தான் இருக்கிறீங்க எல்லாரும். Ihr seht so aus, als würdet ihr in der Uni sitzen und einen Professor கோர்ட்ஸில் போய் கோர்ட்ஸில் வழக்கு பார்த்த மாதிரி. oder als würdet ihr euch so eine Gerichtsverhandlung angucken. எப்படி புரிஞ்சு கொள்ளீங்க? Wie versteht ihr das? என்ன சொல்லப்படுது? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் Wenn der Geist Gottes in euch ist, மாமிசத்தின் கிரியை என்ன ஆவியானவர் அடக்குவார். wird der Herr die fleischlichen Werke unterdrücken. பாருங்க, நீங்கள் வன்னி பகுதியில் எனக்கு இருந்தால் நான் வன்னியான்னு தான் என்னை சொல்லுவாங்க. இருந்தால் ஆனை பூனையோட எல்லாம் வாழ்ந்தேன். நான் கிடா மாடு எரும மாடு எல்லாம் பார்த்துருக்கிறேன். Und ich komme aus der Stadt Venni, weil ich viele Tiere gesehen habe. குழு மாடு ஒன்று இருக்கு, காட்டு மாடு. Es gibt eine bestimmte Art von Kuh. அதை பிடிச்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் Feldkuh. கொண்டு வந்து ஒரு கிழமை 10-12 நாளைக்கு கட்டி வச்சிருப்பாங்க. Und die werden die 10-15 Tage wird diese Kuh sozusagen gebunden. தண்ணி கூட கொடுக்குறதில்ல. Es wird der nicht mal Wasser gegeben. சாப்பாடும் Und கொடுக்குறது. auch kein Essen.
அப்படியே அதின் குழுத்தன்மையெல்லாம் அடங்கி போய் இந்த பிள்ளையும் தொட்டு விளையாடலாம். அதுக்கு பிறகு 10-11ஆவது நாளில். Und die ganzen dreckigen Dinge werden von ihr gehen und selbst kleine Kinder können dann mit அப்போ ihr spielen. மாமிசத்தினுடைய கிரியைகளை நாங்கள் என்ன செய்யணும்? அழிக்கணும். Das heißt, die fleischlichen Werke von uns müssen wir zerstören. விளங்கிச்சுதா Habt ihr எல்லாருக்கும்? es verstanden? ஓகே. Okay. ஆனால் விளங்காத மாதிரி இருக்கிறீங்க. Aber ihr sitzt da so, als ob ihr பார்க்க es nicht கஷ்டமாக versteht. இருக்கு உங்களுக்கு. அப்போ என்ன? கிறிஸ்து இல்லாதவன் என்ன? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவர் அல்ல. Das heißt, wer aber den Geist des Christus nicht hat, der ist கிறிஸ்துவின் nicht ஆவி sein. நமக்கு வேணும். சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு Das heißt, ihr வேண்டும். müsst sagen, dass ihr den Geist des Christus in euch wollt. அப்பதான் அவர் என்ன செய்வார்? எங்களை கழுவுவார். Aber nur dann kann er euch waschen. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். Ihr würdet nicht Dinge tun, die er nicht mag. உண்மையிலே எனக்கு ஆண்டவர் நல்லவர் என்று நான் இப்பவும் சொல்லுவேன். இப்பவும் என்னோட ஏனென்று சொன்னால் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். Und immer noch sage ich, der Herr ist gut, denn ஒரு er lässt தம்பி mich an etwas என்னை விட erinnern. அவருக்கு ஒரு 2 வயது அப்ப, இப்போ எல்லாம் அப்ப Damals ein kleiner Junge, der தம் war so அடிக்கிறது. 2 Jahre jünger als ich, er raucht. அப்போ அவரே யாரோ சொல்லிட்டாங்க, வாத்தியாருக்கு இவர் தம் அடிக்கிறாருன்னு சொல்லி. Und irgendein Lehrer hat irgendwem erzählt, er raucht. அப்போ நானும் அவனும் சேர்ந்து வரைக்கும் அவன் இப்படி வச்சு மூடி பிடிச்சு கொண்டு புகை விட்டு கொண்டு வர மேலே போகுது. Und dann saß er da, hat diese Zigarette hier so gehalten und der Rauch geht nach oben. அப்போ வாத்தியார் தூரத்தில் கண்டுட்டார் புகை வாரது. Aber der Lehrer hat es gesehen von Weitem aus, dass da அப்போ Rauch அவன் ஓடி aufsteigt. வந்து வாத்தியார் அவரை கையோட பிடிச்சு கேட்டது, என்ன செய்கிறான்னு சொல்லி. Und der Lehrer fragte, அவன் was காலுக்கு போட்டு மிதிச்சிட்டான் வாத்தியார் வாரதை கண்டுட்டு. Und der hat aber, bevor es der Lehrer gesehen hat, das unter den Füßen kaputt gemacht. இன்னைக்கு என்ன நாங்கள் செய்கிறோம்? Aber was machen wir heutzutage? ஆட்கள் பார்த்தா மிதிக்கிறது, Wenn die Menschen gucken, treten. பாட்காட்டில் Wenn die nicht gucken, நம்ம பாட்டில் போக வேண்டியது. machen wir, was wir wollen. Ja, புரிஞ்சதா எல்லாரும்? habt ihr es verstanden? அப்போ என்ன? Das நாங்கள் அவருடைய ஆவியினாலே கழுவப்பட வேண்டும். Wir müssen durch seinen Geist reingewaschen werden. அப்போ கிறிஸ்துவின் ஆவி என்னென்று சொல்லி நான் இன்னும் ஒரு கொஞ்சம் காரியத்தை சொல்லி முடிக்கலாம். Das heißt, wir gucken uns an, was der Geist des Christus ist. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2 - 5 வரை வாசிங்க. Jesaja 11 von 2 bis 5. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். ஆமென். Und auf ihm wird ruhen der Geist des Herrn, der Geist முதலாவது வசனம். okay, der Weisheit und des Verstandes, der Geist des Rats und der Kraft, der Geist der Erkenntnis und der Furcht des Herrn. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் என்ன? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. என்ன பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஞானம் இருக்கு என்று சொன்னால் அது தேவன் கொடுத்த ஒரு பெரிதான வரம். Das heißt, wenn ein Kind Weisheit hat, ist es etwas Großes, was der Herr ihm gegeben hat. முதலாம் பிள்ளையிலிருந்து 20ஆம் பிள்ளை இங்கே 20-22 பேருக்கு மேலே அப்படி எடுக்க மாட்டாங்க இல்லை? முதலாவது ஒன்றில் இருந்து எத்தனை பேர் ஒரு வகுப்பில் இருப்பாங்க? ஒரு 20 பேர். 20 பேர். 22 சொல்லுங்கள். Das heißt, in einer Klasse werden so 22 Leute maximal. அதில் ஒரு பிள்ளை என்னவாகிறது? Was ist ein Kind? அப்போ 22வது யாரு? Wer ist also der 22.? இருக்கா இல்லையா? Gibt es?
அப்போ முதலாவது பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவாங்க? Was sagt man zum இந்த ersten பிள்ளை Kind? நல்ல ஞானம் உள்ள பிள்ளை. Dieses Kind ist sehr weise. அப்போ யார் அது கொடுத்தது? Aber wer hat ihr das gegeben? தேவன் கொடுத்த ஆவி. Der Herr hat ihr das gegeben. அப்போ என்னவா? ஒருவனுக்கு ஞானத்தை அருளும் ஆவியும். Es ist also der Geist, der Weisheit gibt. அதே நேரத்தில் பேதுரு சொல்றான், நான் படிப்பறிவில்லாதவன். Und Petrus sagte, ich habe keine Bildung. இது என்ன ஒரு ஆடிக்கொண்டே இருக்குது கையை பிடிக்க. ஓகே. அப்போ என்ன அவன் சொல்கிறான், நான் படிப்பறிவில்லாதவன் என்று சொல்லி சொல்கிறான். Ich habe keine Bildung. அவனுக்கு மேலே யார் வந்தார்? Wer kam aber über ihn herab? பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டில் இருக்கும்போது அவன் மேலே இறங்கினார். அவன் பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Und es war so, dass als er dann gesprochen hat, dass 3000 Leute errettet wurden. அவ பேதுரு என்னத்தை பேசி இருக்கும்? Was hat also Petrus gesprochen? ஞானத்தை அருளும் ஆவியினாலே நிறைந்து அங்கே கூடி வந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களுக்கு பேசியிருப்பான். Er hat den Geist der Weisheit bekommen und dadurch hat er gesprochen zum Volk. அப்போ அங்கே என்ன நடக்குது? Was passiert da? மனம் திரும்புதல் உண்டாகுது. Es passiert எங்களுக்குள்ளே என்ன ஆவியானவர் வந்தால் நம்ம என்ன செய்வார்? கழுவி சுத்திகரிப்பார். Und wenn der Heilige Geist kommt, dann wird er uns reinigen und waschen. அப்ப நாங்கள் ஆவியானவராலே கழுவப்பட்டிருக்கிறோம். Und wir sind Menschen, die durch den Heiligen Geist gewaschen wurden. அந்த நிலைமைக்கு வராதாக்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. Und wer zu diesem Zustand noch nicht gekommen ist, gebt euch dem Herrn hin. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் வாசிக்கலாம். 9:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:17 சீக்கிரமா வாசிங்க, நேரம் போய் கொண்டிருக்கு. 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். Da ging Ananias hin und trat in das Haus, und er legte ihm die Hände auf und sprach: Bruder Saul, der Herr hat mich gesandt, Jesus, der dir erschienen ist auf der Straße, die du herkamst, damit du wieder sehend wirst und erfüllt wirst mit dem Heiligen Geist. அப்ப என்ன பாருங்க, இவன் தான் முதல் சபையை என்ன செய்தவன்? துன்பப்படுத்தினோம். Und das heißt, er war derjenige, der die Gemeinde als erstes traurig gemacht hat. அப்போ ஆண்டவர் ஆர்டே அனேனியா என்ற ஒரு ஊழியக்காரன்கிட்ட போயினா தான் உனக்கு இது குணமாக்கப்படுவார். Und genau da heißt es, geh zu Ananias, nur dann kannst du gesund werden. அப்போ நீங்கள் இதில் 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவன் அந்த தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறான். எங்கள் பாதையில் போய் கண் எல்லாம் என்ன செய்யுது? குருடாக போயிடுச்சு, பார்வை தெரியலை. அந்த நிலைமையில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் எப்படி செய்தான்? ஒருதன் கையில் பிடிச்சி கொண்டு போக ஆண்டவர் சொன்னார், நீ போய் அனனியாட்ட போய் ஜெபம் பண்ணு. Und er sagte, er ist auf dem Weg blind geworden und einer hat seine Hand gehalten und ihn zum Herrn gebracht. Er sagte, geh zu Ananias und lass dir beten. அதுக்கு பிறகுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Aber nur dann wurden seine Augen geöffnet. அப்போ நீங்களும் நானும் இந்த நாட்களில் எங்களுடைய கண்கள் என்று சொன்னால் இந்த கண்ணில் மனக்கண் திறக்கப்படணும். Und genau bei uns muss es sein, dass unsere geistlichen Augen geöffnet werden. 9:17 வாசிங்க. அதான் வாசிங்க. Ja. 10:40 வாசிங்க. Lest Apostelgeschichte 10:40. 10:40. மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். Diesen hat Gott auferweckt am 3. Tag und hat ihn offenbar werden lassen. என்னென்று சொன்னால், அநேக பிசாசு பிடிச்ச ஜனங்கள் வந்த இடங்களில், அந்த இடத்தில் ஒரு கூட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படியாக செய்தார். Und der Herr hat also diese Menschen am 3. Tag auferweckt und hat das offenbar, also jeder konnte es sehen. உண்மையிலே நாங்கள் தேவ சமூகத்தில் வார நாட்கள் எல்லாம் ஒரு பொன்னான நாட்கள். Und immer wenn wir in Gottes Gegenwart kommt, sind das sehr gute Zeiten. நீங்கள் இதை உணர்ந்து கொண்டால்
ஒரு நாள் கூட அவருடைய ஆராதனையை நீங்கள் என்ன தவற விட மாட்டீங்க. Und wenn ihr das Gespür dafür habt, werdet ihr nie wieder vergessen, zum Gottesdienst zu gehen. கூடுற இடங்களிலே போகாமல் விட மாட்டீங்க. Und ihr werdet auch nicht aufhören, ஏன் dorthin zu kommen, wo அநேகருக்கு zusammengekommen தயக்கம்? wird. Warum haben Leute Angst? அவர்களுக்கு அது உணர்வில்லை. Denn sie haben das Gespür dafür nicht. ஆமென். Amen. யாருக்கெல்லாம் விளங்கிச்சு? Habt ihr es verstanden? ஒப்பு கொடுங்க. Ihr müsst euch dem ஆண்டவரே, Herrn hingeben. இதுவரை நாளும் நாங்கள் அறியாமல் இருந்தோம். Bis இப்போ jetzt. எங்களை கண்களை நீர் திறந்து எங்களை பார்வையடைய வைத்திருக்கு. என்ன ஆவிக்குரிய கண்கள். உலகத்தில் இருக்க உலக மயக்கம் என்னென்ன செய்யும்? வெளியில பார்க்க ஆவிக்குரிய காரியங்களை ரகசியங்களை அறிய விட மாட்டுது. Und wenn man aber die Welt anguckt, dann wird es einem nicht den Weg bringen, geistliche நீங்க Dinge zu பாருங்க, sehen. ஒரு அடையாளம் சொல்றேன். Ich gebe euch ein Zeichen. நாங்கள் முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போகிற நாட்களில் இப்படி கூடி வார இடத்துல எங்களுக்கு அடிக்கடி ஒரு காரியம் நடக்கும். Es ist immer etwas passiert, wenn wir damals zum Gottesdienst gekommen sind. யாருக்கு தெரியும் Was denn? என்ன அடையாளம் என்று சொல்லி? கொட்டாவி வேறும் Man geht. இல்லை, Man geht, oder? அது பிறகு நாட்போக்கிலே அது எங்கே போனதுன்றே தெரியாது. Aber இருக்கா இல்லையா? irgendwann verschwindet das und man weiß gar nicht, wo das hin ist. சில பேர் நடுவரும் பாக Manche haben immer den Mund auf und müssen gehen. அதே என்று சொன்னால் அந்த அறிவு நமக்கு இன்னும் விரையில. Warum ist das so? Weil die அப்போ அது diese Weisheit. ஆவியானவர் வந்தால் ஓரளவுக்கு நமக்கு புரியும். நம்முடைய மனசை அவர் என்ன செய்கிறார்? கொள்ளுவார். Und es ist so, dass wenn der Heilige Geist da ist, dass der Herr dann euch so verändern wird. ஹல்லேலூயா. Halleluja. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்படியே சொல்றாங்க. கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். என்னன்னு சொன்னால் நிறைய பேச நேரம் காணாது. நீங்களும் என்ன செய்வீங்க? சோர்ந்து போவீங்க. விடிய காலமே இவ்வளோ காரியத்தை செய்து தான் ஆயத்தம் பண்ணி வந்திருப்பீங்க. Und ihr seid auch vorbereitet und seid hierher gekommen, deshalb rede ich nicht so viel. சரி, விளங்கினாக்கள் எல்லாம் Die es verstanden haben, நாங்கள் இப்போ ஒரு பாடலை பாட போகிறோம். wir werden ein Lied singen. நீங்கள் ஒரு ஜெப பாடல் தான். Es ist ein Gebetslied. அதை நீங்கள் சுத்த இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு பாட தெரியாட்டு. நான் முந்தி கத்தினால் நான் பாடினா சொல்லுவாங்க கழுத கத்துது. உண்மையில் என்னடா கழுத காட்டிலே இருக்கிறது இங்கே வந்துட்டுதுன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஆவியில் நாங்கள் நிறைஞ்சு பாடும்போது எங்களுக்குள்ளே ஒரு பெரிதான விடுதலை உண்டாகும். நான் சொன்ன வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஞாபகம் இருந்தால் போதும். நீங்கள் அந்த கையொத்துறையிலே சில பேர் தயங்குவாங்க, உயர்த்தவா விடுவா என்று சொல்லி. நான் அப்படி கூப்பிட்டு உங்களையே நீங்கள் உயர்த்தாமல் கேட்க மாட்டேன். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகணும். அதுக்காக தான் ஆண்டவர் பார்க்குறாரு, எங்களை கரங்களையும் பார்க்குறார். எழுப்பி நிற்போமா? நாங்கள் என்ன பாட்டு? எங்களுக்குள்ளே மெக்கி எடுத்து பாடுங்க. தெரியாதாங்கிறது 2 தரம் பாடுங்க. என்ன பாருங்க, இதில் இந்த வசனங்கள் மிக மிக முக்கியமானது, அவசியமானது. அதுதான் நம்முடைய வாழ்வை மாற்றும். முழங்குதா? அப்போ நீங்கள் இதை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாடும்போது ஒரு பெரிதான மாற்றம் உருவாகும். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், போட்டுக்கா. என்னவா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானது இந்நாளில் சிந்தப்போர் நடத்தி செல்லும் ஐயா. சரி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், வேதக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், வேதக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆண்டவர் என்ன, நாங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பாடணும். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். விருப்பம் இல்லாத, அங்கால பார்ப்பீங்கண்டா, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு ஆமல் தடுத்து நிறுத்தும். ஆமென். நல்ல தீர்மானம் எடுப்போமா, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆமென். சர்வ வல்லமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தூய ஆவியானவர். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் உம்முடைய ஆவியினாலே எங்களை தூய்மைப்படுத்துகிறவர். தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இந்த நாளினில் கொடுத்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில பெருக நீர் உதவி செய்வீராக. உடைய வாழ்விலே நீர் அற்புதம் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இவள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டு உம்முடைய ஆவியானவரை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, மகத்துவன் நிறைந்தவர், மாறாதவர். இந்த நாளிலும் அப்படியாய் ஆண்டவரே, வேதனையோடு ஆண்டவரே, பாரத்தோடு துக்கத்தோடு யாராவது வந்திருந்தாலும் அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியாலே நிறைத்து அவர்களை வழிநடத்தும். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடும். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இடதுமாய் வலதுமாய் தேவ ஜனங்கள் பெருக நீர் உதவி செய்யும். இந்த திருச்சபையை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு இந்த பட்டணத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதால் உமக்கு துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்படியே சொல்லுவோம். என் ஆத்துமாவே
கத்தரியே சோத்தரி, என் முழு உலமே அவரின் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரியே சோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்நியனையும் உங்கள் அனைவரோடும் எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பெருநாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பதான் வேர்க்கு குளிருதா?